அனைவருக்கும் வணக்கம். ஃபிட்னஸ்ல நம்ம எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபிட்னஸ் டாட் ஃபினான்ஸ்னு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ரெஃபரல் லிங்க். ரெஃபரல் லிங்க் டச் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப் ஆல்க்குள்ள போவோம். சேஃப் ஆல்க்குள்ள போயிட்டு, இதான் சேஃப் ஆலு. நம்ம ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்க ஐடி ஓப்பன் பண்ணிட்டு, மினிமம் வந்து $10 இருந்தா கூட போதும். ஆனா பிஎன்பி வந்து $1 இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 100 போடுறேன். ஓகேங்களா? இப்போ கீழ வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்கு இல்லையா? அத டச் பண்றேன். டச் பண்ணிட்டு மேல சர்ச் டிஆர் என்டர் இருக்கு இல்லையா? அத டச் பண்ணிட்டு, திரும்பவும் சர்ச் டிஆர் என்டர் சிறிதா இருக்கு இல்லையா? அங்க வச்சு நம்ம வந்து காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க எத்திரியம்னு இருக்கு இல்லைங்களா? இத வந்து பிஎன்பி செயினுக்கு மாத்தணும். பிஎன்பி செயின டச் பண்ணீங்கன்னா, அது மாறிடும். நமக்கு வந்து டிக் கேட்கும். டிக் குடுத்துட்டு, கன்ஃபார்ம்னு இருக்கு இல்லைங்களா? இங்க அது கன்ஃபார்ம் குடுத்துருங்க. குடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாரி வந்துரும். வந்த பிறகு, இங்க இன்ட் மார்க் இருக்கு இல்லைங்களா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த மாரி போயிடும். மேல வந்து கனெக்ட்ன்னு இருக்கு பாருங்க. இந்த மூலையில. அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய வாலெட் அட்ரஸோட இங்க நிக்கும். கீழ பாருங்க கன்ஃபார்ம்னு இருக்கு இல்லையா? கன்ஃபார்ம் குடுங்க. கன்ஃபார்ம் குடுத்துட்டு, நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்களோ, அத இங்க நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது சேஃபால்க்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்களா? அத நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண போறேன். அது எப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் யூஸ் பண்றேன். பாஸ்வேர்ட் போட்டேன். சக்சஸ்ன்னு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றேன்? மேல் பக்கமா தள்ளுறேன். மேல் பக்கமா தள்ளி, இங்க ஒரு இன்ட் இருக்கு. அந்த இன்ட்ட குடுத்துர்றேன். ஓகேங்களா? இதுல வந்து ஃபிட்னஸ் லூப்ன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து ஜாயின் நவ்ன்னு இருக்கு பாருங்க. அத டச் பண்றேன். டச் பண்ண உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 101ன்னு காட்டுது. ஓகேங்களா? இங்க வந்து 1 டேவா, இல்ல 7 டேவா, இல்ல 14 நாளுக்கு ஒரு முறையா, இல்ல 28 நாளா அப்படின்னு கால்குலேஷன் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து நானு டச் பண்ணிட்டு 100ன்றத டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு 1 டே குடுக்குறேன். எதுக்காக 1 டேன்னா, நாளைக்கு இதே நேரம் 24 ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து எவ்வளோ வரும்னா 100.4 அதாவது 40 சென்ட். இப்போ இங்க வந்து 100 தான் என்டர் பண்றோம். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா 104 காட்டுதுங்களா? சரி 100.40 சென்ட். இது நமக்கு வரணும். 1 டே வந்து செக்கிங்க்கோசரம். அதுக்கப்புறம் வந்து 28 டேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்குலேஷன் குடுக்குறேன். இதுதான் சர்க்குலேஷன். அத டச் பண்றேன். டச் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் குடுக்குறேன். கைரேகை வைக்கிறேன். சப்மிட் சக்சஸ்ஃபுல்னு வந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க 1.02 இருக்கு. ஓகேங்களா? இப்போ கொஞ்சமா மேல தள்ளுறேன். மேல தள்ளுனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ப இங்க பேக் இருக்கு இல்லையா? அந்த பட்டன ஒரே ஒரு டச். டச் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்டெப் பேக்ல வந்தாச்சுங்களா? மறுபடியும் என்ன பண்றோம்? மேல் பக்கமா தள்ளிட்டு, இந்த ஃபிட்னஸ் லூப்ல ஜாயின் நவ் இருக்கு இல்லையா? அத மறுபடியும் டச் பண்றோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நம்ப ஐடி முதல் முறை போடும்போது, இப்படி தான் வந்து லாகின் பண்ற மாரி இருக்கும். இப்ப பாருங்க, இங்க வந்து ஒரு டைமிங் வருதுங்களா? இந்த டைமிங் முடியணும். 23 மணி நேரம், 59 நிமிஷம், 15 செகண்ட். இந்த டைமிங் கம்ப்ளீட் ஆகும்போது, நம்ப குடுத்த 100.40 சென்ட் வந்து நம்மளுடைய மெயின் சேஃப் வால் வாலெட்டுக்கு வந்துரும். அது எப்படி வருதுன்றத, நம்ம நாளைக்கு இதே டைம்ல நம்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவுல நான் கன்டின்யூ பண்ணி குடுக்குறேன். அதேமாரி நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு நம்ம பேக்ல வந்துருவோம். பேக்ல வந்துட்டோம்னா, இங்க இருக்குது பாருங்க. இன்வைட் ஃபிரெண்ட்ஸ். இப்போ இதுதான் ரெஃபரல் லிங்க். இத டச் பண்ணீங்கன்னா, காப்பி சக்சஸ்ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல அங்க வந்து இன்ட் மார்க் இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணி, இங்க கீழ வந்து வாலெட் பர்ஸ் இருக்கு இல்லையா? அத குடுத்தீங்கன்னா, மெயின் வாலெட்டுக்கு வந்துருவீங்க. மெயின் வாலெட்ல USDT வெப்20 டச் பண்றேன். இங்க பாருங்க 100 வந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே 100 கூட 40 சென்ட் சேர்ந்து வரும். அதையும் நம்ப
செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ காப்பி பண்ணத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி, அவங்களும் இந்த மாரி பண்ண சொல்லலாம். ஜஸ்ட் $10 கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு செக்கிங்க்கு $10 பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க விருப்பம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு இன்கம் வரும். அது நாளைக்கு இதே டைம நான் இந்த வீடியோவோட சேர்த்து அனுப்புறேன். நன்றி. நேத்து இதே டைம்ல வந்து 100 வந்து என்டர் பண்ணேன். இப்போ வந்து யூஎஸ்டிடி வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க. 1.02 இருக்கு. ஓகேங்களா? இத டச் பண்ணி காட்டுறேன். பாருங்க 100 மைனஸ் இருக்குங்களா? 23 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க காட்டுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து 1.02ன்றதுல 101.42 அதாவது 40 சென்ட் வரும். 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு டெஸ்டிங்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து $100 வரப்போகுது. 100.40 சென்ட் வரப்போகுது. அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஐடி உள்ள போயிட்டு பார்த்துருவோம். நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கறனாலும் உங்க வேலெட்டுக்கு வந்துரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிதல் ஏற்படணுன்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைவா காட்டணுன்றதுக்கோசரம் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இங்க பாருங்க டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஓகே. கனெக்ட் வேலட் கொடுக்காம வந்துட்டேன். சாரி. கனெக்ட் வேலட் கொடுத்துட்டேன். டைம் இன்னும் முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இங்க பாருங்க 1.02 இருக்குங்களா பேலன்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் தான் இருக்கு. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஓகேங்களா? வெளியே வந்துட்டேன். 0.02 இருந்தது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 101.42 சென்ட் இருக்கும். நம்ம கொடுத்த அமௌண்ட்டும் அதுக்கு உண்டான பர்சன்டேஜையும் நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். இது நேற்று போட்ட அமௌண்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட்டு 40 சென்ட். இதுவே 7 நாளைக்கு கால்குலேஷன் பண்ணி போட்டோம்னா $100க்கு $4 வரும். இதுவே 14 நாள் கால்குலேஷன் போட்டோம்னா $100க்கு $9.5 வரும். $109 அப்படின்னு வரும். இதுவே 28 நாளைக்கு போட்டோம்னா $100க்கு $24 வரும். இதுதான் ரேஷியோ. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 20 செகண்டுக்கு மேலே ஆயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணலாம். வந்துச்சுங்களா? 100.04. இப்போ நான் ஐடிக்குள்ளே போகலை. ஜஸ்ட்டு வேலெட் மட்டும்தான் ட்ரஸ்ட் வேலெட் சேஃபால் வேலெட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். இங்கே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் நமக்கு வந்ததுக்கு உண்டான அத்தாச்சு. ஓகேங்களா? 100.04 பேக்கில் வரேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு? 100.04. இங்கே எவ்வளோ இருக்குது? 101.42 சென்ட். இப்போ நம்ம ஐடிக்குள்ளே போய் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் ட்ரான்ச் பண்ணுறேன். ஹெச்டிஆர் கொடுக்குறேன். ஃபிட்னஸ் கொடுக்குறேன். பிஎன்பி செயின் கொடுக்குறேன். கனெக்ட் வேலட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இங்கே எது கொடுக்கணும்? ஃபிட்னஸ் குரூப்புக்கு நேராக வந்து ஜாயின் ஆகுதுதா கொடுக்குறேன். $101.042. ஓகேங்களா? இதே தான் நமக்கு முன்னாடி வேலைக்கு இருக்குது. அதாவது 24 ஹவர்ஸ் கொடுத்ததுனால 24 ஹவர்ஸ் வந்து அசலும் அதுக்குண்டான பெனிஃபிட்டும் அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம வேலெட்டுக்கு வந்துச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் கொடுத்தா நமக்கு அதுக்குண்டான இன்கம் கிடைக்கும். இது 1 டே, இது 7 டேஸு, இது 14 நாளைக்கு ஒரு முறை, இது 28 நாளைக்கு ஒரு முறை. 28 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா 24% கிடைக்கும். இப்போ இது வந்து எனக்கு திருப்தியா இருக்கு. உங்களுக்கு திருப்தியா இருக்கணும்னா நீங்க $1 போட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. $10 போடலாம். எத்தனை வேணாலும் போடலாம். ஓகேங்களா? உங்களால முடிஞ்சா $5 போடுங்க, $50 போடுங்க, $100 போடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது அதிகமா போடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா 4 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. $100 வந்து இங்க சர்க்குலேஷனுக்கு கொடுக்க போறேன். இப்போ 1 டே கொடுக்கலாம். இல்ல 1 டே கொடுத்தா நமக்கு வந்து 0.04%. அதாவது $100 வந்து சர்க்குலேஷன் கொடுத்தீங்கன்னா 1 டேனா 24 மணி நேரம். 24 மணி நேரம் கழிச்சு 100.40 சென்ட் நம்ம வேலெட்டுக்கே வந்துடும். இதுவே $100 7 டேஸ்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா $104
என் வேலெட்டுக்கு 7 நாள் கழிச்சு வரும். இதுவே 14 நாள் நான் வந்து இந்த $100 சர்க்குலேஷன் குடுக்குறேன்னா, 14வது நாள் எனக்கு $109.50 என்னுடைய வேலெட்டுக்கு வந்துரும். இப்ப நான் வந்து 28 நாள் குடுக்கப் போறேன். ஏன்னா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். பெர்ஃபெக்ட்டா வேலெட்டுக்கே வருது. இப்ப 28 நாள் குடுத்தா, 124 அதாவது 24% கிடைக்கும். ஓகேங்களா? இது 1 டேன்றதுனால இங்க என்ன கிடைக்குது? இங்க என்ன காட்டுது? 100.40 காட்டுதுங்களா? இப்போ 28 டேஸ் குடுக்கும்போது இங்க என்ன காட்டுது? 124. நம்ம அசலோட சேர்ந்து வந்துரும். திரும்ப நம்ம குடுக்கணும்னு விருப்பப்பட்டா குடுக்கலாம். இல்லன்னா நம்ம குடுக்காம கூட விடலாம். அதிகபட்சம் இதனோட டியூரேஷனே 28 டேஸ் தான். திரும்ப நீங்க அதே மாரி குடுத்தீங்கன்னா, திரும்பவும் இதே மாரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க காம்பவுண்டிங்ல குடுக்கலாம். இல்ல ப்ராஃபிட் மட்டும் $24 எடுத்துக்கிட்டு, மறுபடியும் $100 வந்து திரும்பவும் நீங்க சர்க்குலேஷன்ல குடுக்கலாம். இப்போ சர்க்குலேஷன் குடுக்கப் போறேன். பாத்து இப்போ வந்து கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் குடுக்குறேன். இப்ப கைரேகை வைக்கிறேன். வச்சுட்டுங்களா? இப்போ சர்க்குலேஷன் நடக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து பேக்ல போயிட்டு வரணும். நான் பேக்ல போகாம இருந்ததுனால நான் வெளிய போயிட்டேன். திரும்ப நான் உள்ள வரேன். சர்க்குலேஷன் குடுத்தாச்சு. ஜாயின் ஆக குடுக்குறேன். இப்ப பாருங்க. எவ்வளவு இங்க பேலன்ஸு? 1.42 சென்ட் இருக்குங்களா? கீழ பாருங்க. சர்க்குலேஷன் டைம் ஓடுதுங்களா? 27 நாளு, 23 மணி நேரம், 58 நிமிஷம், 4 செகண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த டைமிங் கம்ப்ளீட்டா குறையும்போது, $124 இது ஒண்ணுன்னா 125.42 அதாவது $125.42 வந்து என்னுடைய மெயின் வாலெட்ல காட்டும். இப்போதைக்கு $1.42 என் மெயின் வாலெட்ல இருக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம வந்து 28 நாள் கழிச்சு பார்க்கவே இல்ல. செல்லே ஓப்பன் பண்ணா கூட நம்ம வாலெட்டுக்கு வந்துரும்.